இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இந்த நற்செய்தி இறைவார்த்தை உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பாக எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகவே இயேசு இந்த 12 சீடர்களுக்கும் தோன்றி தன்னுடைய இறைவார்த்தினை உலகெங்கும் எடுத்து செல்ல அந்த ஒரு வேண்டுதலை கொடுக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எவ்வாறு இயேசுவின் இந்த இறைவார்த்தை நாம் எவ்வாறு உலகுக்கு கொண்டு செல்வது என்று பார்க்கின்ற வேளையிலே, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவின் நற்செய்தியை வாழுகின்ற வேளையிலே, இறைவார்த்தையின்படி வாழுகின்ற வேளையிலே நாம் அனைவரும் உயிருள்ள நற்செய்தியாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை உயிருள்ள நற்செய்தியாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் நம்முடைய அந்த இறைவார்த்தையை அனுபவிக்கின்றார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தினமும் நாம் இயேசு கற்பித்த அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஏராளமான சக்திகளும் வல்லமைகளும் நாம் எமதாக்கி கொள்ளுகின்றோம். இந்த நற்செய்தியிலே இயேசு இந்த சீடர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்புகின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த இவர்களுக்கு அந்த வல்லமையும் சக்தியையும் கொடுக்கின்றார். பலவிதமான அற்புதங்கள் புரிவதற்காக, பலவிதமான புதுமைகள் செய்வதற்காக அந்த இயேசு அந்த சக்தியும் வல்லமையும் கொடுக்கின்றார். காரணம், இவர்கள் இயேசுவின் வார்த்தையினை ஏற்று அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசுவின் வார்த்தையை ஏற்று உயிருள்ள நற்செய்தியாக நாம் வாழ்கின்ற வேளையிலே பலவிதமான அற்புதங்கள் செய்ய முடியும். அதே போல இந்த இறை வார்த்தையை உலகின் கடை எல்லவரை நாம் எடுத்து செல்ல முடியும். ஆகவே இந்த நாள் முழுவதுமாக நாம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவின் நற்செய்தியை வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோமா, உயிருள்ள நற்செய்திகளாக நாம் இருக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கேட்டு இந்த நாள் முழுவதுமாக நாம் மன்றாடுவோம். ஆமீன்.